வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூன் 26 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறிலே 175 மில்லிமீட்டர் 18 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சின்ன கல்லாரிலே 119 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும், சிங்கோனாவில் 116 மில்லிமீட்டர் மழைப்பொழிவும் பொழிந்திருக்கிறது. மேலும் பல இடங்களில் 5 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது. அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தாறு ஒன்றில் 60 மில்லிமீட்டர் நாம் எதிர்பார்த்தோம். 6-8 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை எதிர்பார்த்திருந்தோம். அதேபோல் பொழிந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சில் 180 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அப்பர் பவானியில் 92 மில்லிமீட்டர். ஆகவே இவையெல்லாம் எதிர்பார்த்த மழை தான். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையாறு கோவிலில் கூட 23 மில்லிமீட்டர் மழை. அதேபோல் தென்காசி மாவட்டம் அடவி நாயனார் கோவில் டேமில் 67 மில்லிமீட்டர் மழை அதிகபட்சமாக. தேனி மாவட்டம் பெரியாறில் 84 மில்லிமீட்டர் மழை. இப்படி மழைப்பொழிவு நேற்றைக்கு பல இடங்களில் இருந்தது. இன்றைக்கு 26ஆம் தேதி, நாளை 27, மறுதினம் 28, 3 நாளும் தென்மேற்கு பருவமழை வலுத்து இருக்கும். நேற்றை விட மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவலாஞ்சில் வால்பாறையில் எதிர்பார்க்கக்கூடிய மழை 20 வரை 22 வரை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில் 10 வரை எதிர்பார்க்கலாம். முல்லை பெரியார் அணைக்கட்டு 10க்குள் இருக்கும். இப்படி மழைப்பொழிவு நேற்றை விட அதிகரித்திருக்கும். இப்படி 3 நாட்களுக்கு 26, 27, 28ஆம் தேதி, 29, 30, 30 மற்றும் ஜூலை 1 மழை வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் மட்டும் இருக்கும். அப்பொழுது நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் சென்றுவிடும். அடுத்த நிகழ்வு 2ஆம் தேதி உருவாகி அதுவும் வட இந்திய நிலப்பகுதிக்குள் அதே வழித்தடத்துக்கு செல்லும். அப்பொழுது மீண்டும் அடுத்த சுற்று மழை ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து ஜூலை 2 ஜூலை 9 வரை அடுத்த சுற்றின் மழை பலத்த மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவும் இருக்கும். விரிவான அறிக்கையில் இணைந்து பார்க்க